கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர்கள் செபக்குழு 21 நாள் உபவாச செபம். இன்று 14ஆம் நாள். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் நம்மை செழிப்பாக நடத்தும்படி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் நம்மை நடத்துகிற பாதை செம்மையானது என்று இந்த வார்த்தை உறுதிப்படுத்துது. நீதிமொழிகளில் கூட கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போது வேதத்தில் அநேக பாத்திரங்களை நம்ம பார்க்குறோம். செழிப்பாக இருந்தவங்க ஆபிரகாம், யோசேப்பு, யோபு, கொர்நேலியு, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் செழிப்பாக வைத்திருந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படுதலை நிமித்தம் அவரை ஒரு செழிப்பாக வைத்திருந்தார். யோசேப்பு தன் சகோதரர்கள் மத்தியில் அந்த தாழ்ந்து விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நிமித்தம், சகோதரர்களை விட நான் ஒன்றும் கிடையாது, சகோதரர்களுக்கு தான் முதலிடம் விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை நிமித்தம். யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் அந்த பொறுமையை நிமித்தம். கொர்நேலியோ தான தர்மம் செய்கிறதுல சிறந்தவராக இருந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதுலையும் அவர் சிறந்தவராக இருந்ததுனால அவருக்குரிய ஆசீர்வாதத்தை இவங்கெல்லாம் எப்படி செழிப்பாக இருந்தோன்னு நம்ம வேதத்தில் பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை முதன்மையாக கொண்டு அவர்தான் எல்லாம் அவருக்கு முதலிடம் கொடுத்து ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, யோபுவை போல, கொர்நேலியுவை போல நம்முடைய வாழ்க்கை பாதை இருக்கும் பொழுது நிச்சயம் அதில் செழிப்புன்னு தான் இந்த வார்த்தை உறுதிப்படுத்துது. அப்படி நம்ம நடக்கும் பொழுது நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நம்ம செழிப்பாக வைப்பாராம். இப்போ ஈசாக்கு பஞ்ச காலத்தில் தான் விதைத்தார். கர்த்தரை நம்பி விதைச்சார், 1000 மடங்கு பலனை அனுபவிச்சாருன்னு ஆதியாகமத்தில் பார்க்குறோம். அப்போ நம்மை பார்த்து இது எப்படி நடக்கும்னு சொல்கிறவர்கள் மத்தியில் நம்ம கர்த்தரை முதன்மையாக வைத்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தில் நிச்சயமாக செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அந்த செழிப்பு நமக்கு நிலைக்கணும்னா கர்த்தரோடு நம்ம செப ஐக்கியத்தில் இந்த செபத்தை ஏறெடுப்போமா? அப்பா, இந்த நாளில் கூட செம்மையான வழியில் நடக்கிறத பற்றி நாங்கள் இந்த நாளில் தியானிப்போம். கர்த்தர் நீங்கள் நித்தமும் எங்களை செழிப்பான வழியில் நடத்துவீங்கன்னு ஏசாயா 58:11 படி நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தான். எங்களை ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, யோபுவை போல, கொர்நேலியுவை போல, இன்னும் வேதத்தில் இருக்கிற அநேக பாத்திரங்களை போல, முக்கியமாக செழிப்பின் தேவன் நீங்கள் உங்களை போல எங்களை எடுத்து ஒவ்வொரு காரியத்திலையும் பயன்படுத்தி வழி நடத்துங்க. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். உலக ஆசை, மாயையான காரியங்கள் எல்லாம் வீண். நீர் கொடுக்கறது இன்னும் நீர் நிரந்தரமானவர், நிறைவானவர். நீர் கொடுக்கறது தான் எங்களுக்கு நிரந்தரம். உண்மையே நாங்கள் முதன்மையாக வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க அப்படிப்பட்ட கிருபையை எங்கள் மேலேயும் எங்கள் வம்சங்க மேலேயும் நாங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ ஒவ்வொருவர் மேலேயும் அந்த செழிப்புங்கிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால ஊற்றுகிறாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.